கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், வல்லமையுடையவராக இருக்கிறார். நமக்கு அவர் போதும், எல்லாவற்றையும் செய்வார். யாரும் இல்லைன்னு கலங்காதீங்க. அப்பா என்னை கைவிட்டுட்டாரு, அம்மா கைவிட்டுட்டாங்க, மனைவி கைவிட்டுட்டு போயிட்டா, என் புருஷன் என்னை விட்டுட்டாரு, என் நண்பர்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அப்படி யாராவது இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. உலகத்துல நம்ம கூட எப்பவுமே இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், இயேசு. சரியா? அவர் நம்ம கூட இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார். இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு உங்க டைரியில நீங்க எழுத போறீங்க, எங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத பெரிய நன்மையை இயேசப்பா செய்தார்னு எழுத போறீங்க. சரியா? இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? யோபு 5வது அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடகுறது போல தடவி திரிகிறார்கள். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு, எதிரானவர்கள் தடவி திரிவார்கள். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு, எதிரானவர்கள் தடவி திரிவார்கள். நமக்கு எதிரான கூட்டம் இந்த பூமியில உண்டு, எல்லாருக்கும் எதிரானவங்க உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 3 வருடம் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தை நீங்க கொஞ்சம் மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனம் வாசிச்சீங்கன்னா, ஒரு குடும்பம் எவ்வளவு பேர் எதிராக செயல்பட்டாங்க தெரியுமா? ஆண்டவர் இந்த பூமியில வந்த பொழுது கூட எல்லாரும் அவருக்கு பக்கத்துல இல்லை. உலகத்தை உண்டாக்குன ஆண்டவர் மனுஷ சாயல்ல வந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணின பொழுது, அற்புதங்களை செய்த பொழுது எல்லாரும் அவர் பட்சத்தை வந்திருக்கணுமே. வரல. ஒரு கூட்டம் எதிராக பேசினாங்க, எதிராக செயல்பட்டாங்க, அவரை கொலை செய்ய தேடினாங்க. அவருக்கே அந்த பிரச்சனைன்னா நமக்கு இருக்காதா? வாழ்க்கையில் இருக்காதா? கண்டிப்பா எதிரிகள் இருப்பாங்க, எல்லா இடத்துல இருப்பாங்க. வீட்டில் இருப்பாங்க, குடும்பத்தில் இருப்பாங்க, படிக்கிற இடத்துல இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க, ஊர்ல இருப்பாங்க, எங்குமே இருப்பாங்க. ஆனா ஒண்ணு வசனம் சொல்லுது, உங்க எதிரிகள், அதாவது மத்தியான வேளையில இரவுல தடவுற மாதிரி தடவி திரிவாங்களாம். அப்படின்னா பகல்லே கண்ணு தெரியாத போற அவர் மாத்திடுவாரு. சரியா? தடவி திரி வச்சிருவாரு. நம்ம ஆண்டவர் யாரு தெரியுமா? எலிசாவுடைய நாட்களில, அதாவது எதிராக வந்த ஜனங்களுடைய கண்கள் காணாதபடிக்கு கிரியை செய்த ஆண்டவர். கண்கள் மங்கி போச்சுது, தடவி திரிச்சிட்டு போற அளவுக்கு ஆண்டவர் மாத்திட்டாரு. தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும். சரியா? பயப்படாதீங்க. உங்க எதிரிகளுக்கு ஆண்டவர் எதிரியாகவே செயல்பட போறாரு. அவங்களுக்கு நிறைய காரியத்தை ஆண்டவர், அதாவது அவங்க சில பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க ஏசப்பா மட்டும் நம்புங்க, முழங்கால் படிடுங்க, வசனத்தை கேளுங்க, முழங்கால் படி ஜெபிங்க, அவருக்குன்னு வாழுங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவீங்களா? இணைந்து ஜெபம் பண்ணும். எங்கள் அன்பு தகப்பனே, எதிராளிகள் பகலிலே இரவு இருளிலே நடப்பது போல தடவி திரிவார்களாம். யாரெல்லாம் இப்போது எதிராளிகளை கண்டு பயப்பட்டு இருக்காங்களோ, இந்த வசனம் அவர்களுக்கு தான். அவங்கள சந்திச்சிருங்க, சந்திச்சிருங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படக்கூடாது. பகலே அவங்களுக்கு இருளாக இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்துருங்க. உங்களுடைய கிருபை வெளிப்படுத்துங்க. இப்பொழுது மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவங்கள இயேசுப்பா விடுதலை ஆக்கிடுங்க. ஏன் இந்த குடும்பத்தில் இருக்கணும், ஏன் வாழணும் அப்படின்னு யாராவது இருந்தா அந்த மனநிலையை மாற்றி கொடுங்க. காலேஜ் போக முடியாம, ஸ்கூலுக்கு போக முடியாம தடுமாறுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்துருங்க. வாயின் வார்த்தையினால வீட்டில் குழப்பம் வருகிறதுன்னா அதை மாற்றி சகிப்புத்தன்மையும் பொறுமையும் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ஆண்டவர், இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.